வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், கனடாவினுடைய லண்டன் நகரிலே நடைபெற்று வருகின்ற ஒரு மிக நீண்ட கொலை வழக்கினுடைய விசாரணையிலே 53 வயதான டேவிட் ஜேட்ஸ் என்பவர் தற்போது 3வது நாளாக நீதிமன்றத்திலே சாட்சியம் அளித்திருக்கின்றார். 22 வயதான தனது முன்னாள் காதலியான கேட்லின் ஜெனிங்ஸை கொலை செய்யும் எண்ணம் தனக்கு ஒருபோதும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். ஜூலை 2 தொடக்கம் 3ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு காலகட்டத்திலே கிங்ஸ்வே அவென்யூவிலே இருக்கின்ற இல்லத்திலே நடந்த ஒரு வாக்குவாதத்தின் போது தன்னை தற்காத்துக் கொள்ளவே சுத்தியலால் அவரை தாக்கியதாக ஜேட்ஸ் கூறியிருக்கின்றார். தாக்குதலுக்கு பிறகு கராஜுக்கு சென்று இசையை கேட்டுக்கொண்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டும் இருந்ததாகவும் திரும்பி வந்து பார்த்தபோது ஜெனிங்ஸ் அசைவற்று கிடந்ததாகவும் அவர் சாட்சியம் அளித்தார். பிரேத பரிசோதனையிலே அவருடைய காதலியினுடைய உடலிலே 200க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்ததும் கடுமையான தாக்குதலினால் அவர் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டது. சம்பவத்தின் பின்னர் ஜேட்ஸ் தனது நாட்குறிப்பிலே நான் எனது நெருங்கிய தோழியை கொன்றுவிட்டேன் என்று எழுதியிருந்ததை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டை தற்போது மறுத்திருக்கின்ற அவருடைய காதலன் மீதான விசாரணை வருகிற திங்கட்கிழமை செயின்ட் தோமஸ் நீதிமன்றத்திலே தொடர இருக்கின்றது. கல்கரியில் பொது போக்குவரத்து பேருந்து ஓட்டுநரான 67 வயதான முதியவரான அம்ரிஜித் கிரேவால் மீது கடந்த மே மாதம் 14ஆம் தேதி அன்று ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கிலே 21 வயதான கேரிஸ் பேக்கர் ஸ்பென்ஸ் என்கின்ற நபருக்கு 4 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாலையிலே வழி தவறி ஏறிய ஸ்பென்ஸ் மற்றும் அவரது கூட்டாளி டெரில் பிளட் ஆகியோர் ஆயுதங்களை கொண்டு ஓட்டுநரை தாக்கி அவரது செல்போனை பறித்து சென்றிருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஸ்பென்ஸுக்கு ஏற்கனவே சிறையில் கழித்த காலத்தை கழித்து இன்னும் சுமார் 28 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 10 ஆண்டு கால ஆயுத தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் $32,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே போக்குவரத்து ஊழியர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி ATU லோக்கல் 583 தொழிற்சங்கத்தினர் பேரணி ஒன்றையும் நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையிலே ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க $15 மில்லியன் மதிப்பீட்டிலே பேருந்துகளிலே தடுப்பு கண்ணாடிகள், அதாவது சேஃப்டி சீல்களை அமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக கல்கரியினுடைய மேயர் ஜெரோமி பாகாசும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதி கிரேட்டர் சட்பரி பகுதியிலே பள்ளி பேருந்தில் இருந்து இறங்கி நடந்து சென்ற 6 வயதான சிறுமி கெவின் விண்டகே வாகன விபத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 58 வயதான உள்ளூர் பெண் ஒருவர் மீது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மரணம் விளைவித்த குற்றச்சாட்டு மற்றும் வாகனத்தில் எளிதாக அணுகக்கூடிய வகையிலே கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டு ஆகியவை தற்போது காவல்துறையினரால் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. செகண்ட் அவென்யூவில் இருக்கின்ற தனியார் வாகன நிறுத்தும் இடத்திலே நடந்த இந்த விபத்திலே தொடர்புடைய ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்து அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். ஓட்டலு பகுதியில் இருந்து 16 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுமியை பெற்றோரின் அனுமதியின்றி பாலியல் சுரண்டலுக்காக சோல்டி மேரிக்கு கடத்தி சென்ற 25 வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சோல்ஸ்டி மேரி மற்றும் ஓட்டலோ காவல்துறையினர் இணைந்து நடத்திய இந்த தேடுதல் வேட்டையிலே கிரேட் நொதர்ன் ரோட் பகுதியில் வைத்து அந்த சிறுமி மீட்கப்பட்டிருக்கின்றார். பயணத்தின் போது அந்த சிறுமியை அந்த நபர் தாக்கியதும் மிரட்டியதும் விசாரணையில் அம்பலமாகி இருக்கின்றது. கடத்தல், தாக்குதல், மனித கடத்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனித கடத்தல் வலையமைப்புகளை முறியடிக்க காவல்துறை தீவிரமாக செயற்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தேசிய உதவி எண்களும் காவல்துறையால் பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக கனடியன் ஹியூமன் டிராபிகிங் ஹாட்லைன் பொறுத்தவரையிலே 1833-900-1010, அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஹெல்ப் லைனாக இன்னும் ஒரு நம்பரும் இருக்கின்றது நேர்களே, 1866-86-30-511 என்கின்ற இலக்கத்தை காவல்துறையினர் தற்போது பொதுமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். கிரேட்டர் சட்பரி காவல்துறையின் சிறப்பு குழுவினர் வால்கரோன் பகுதியிலே மேற்கொண்ட அதிரடி சோதனையொன்றிலே பெருமளவிலான திருட்டு பொருட்களையும் போதைப் பொருட்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த சோதனையானது ஜூன் மாதம் 18ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதிலே திருடப்பட்ட ஒரு டெட் பைக், 2 ATV வாகனங்கள் மற்றும் $12,900 மதிப்புடைய 129 கிராம் கொகைன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக 41 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது திருட்டு பொருட்களை வைத்திருந்தது மற்றும் போதைப் பொருள் கடத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
நார்போக் கவுண்டியிலே ப்ளூ லைன் ரோட் மற்றும் கன்செஷன் 6 வுட்ஹவுஸ் சந்திப்பிலே எஸ்யூவி ரக வாகனம் ஒன்றும் ஆஃப் ரோட் வாகனம் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியதிலே 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த வியாழக்கிழமை மாலை 4 மணியளவிலே நடைபெற்ற இந்த விபத்திலே ஆஃப் ரோட் வாகனத்தில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். எஸ்யூவி ஓட்டுநர் மற்றும் மற்றொரு நபர் காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சுமார் 8 மணி நேரம் அப்பகுதியிலே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பரி நகரினுடைய தென்பகுதியிலே பிக் பே பாயிண்ட் ரோட் மற்றும் ஹஸ் டிரைவ் சந்திப்பிலே கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4:15 மணியளவிலே நடந்த ஒரு விபத்திலே 63 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு காருடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தை கண்ட பொதுமக்கள் உடனடியாக முதலுதவி அளித்த போதிலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்தது. விபத்து நடந்த பகுதி உடனடியாக மூடப்பட்டு பாரி காவல்துறையினுடைய போக்குவரத்து குழுவினர் தீவிர விசாரணையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மொன்றியல் நோர்த் பகுதியில் இருக்கின்ற 3 மாடி குடியிருப்பு ஒன்றிலே கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியளவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்திலே 2 சிறுவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். சமையல் அறையில் இருக்கின்ற அடுப்பிலே தற்செயலாக தொடங்கியதாக நம்பப்படுகின்ற இந்த தீயிலே 13 வயது சிறுவன் ஒருவன் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றான். இருப்பினும் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை சிறுவன் தாண்டிவிட்டான். ஆனால் 9 வயதுடைய ஒரு சிறுவனுடைய நிலை இன்னும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்ற நிலையிலே மொன்றியல் காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். பே ஆஃப் ஃபண்டே கடற்கரையிலே ஓஷன் ஓட்டர் என்கின்ற ஒரு மீன்பிடி படகிலே கடந்த வியாழக்கிழமை திடீரென தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. உடனடியாக செயற்பட்ட மீட்புக் குழுவினரும் அருகில் இருந்த மற்றொரு மீன்பிடி படகும் இணைந்து தீப்பிடித்த படகில் இருந்த 4 பேரை பத்திரமாக மீட்டார்கள். யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என கனடிய கடலோர காவற்படை தெரிவித்திருக்கின்றது. விபத்துக்குள்ளான படகு கடலில் மூழ்கியதை அடுத்து அப்பகுதியில் சிறிய அளவில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே சுற்றுச்சூழல் ஆய்வு குழுவினர் தொடர்ந்து அப்பகுதியிலே கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். நாடளாவிய ரீதியிலே செயற்படுத்தப்பட்டு வருகின்ற நாளொன்றுக்கு $10 என்கின்ற குழந்தை பராமரிப்பு திட்டத்தை நிலைநிறுத்த கனடிய மத்திய அரசு அடுத்த 2 ஆண்டுகளில் $5.4 பில்லியன் கூடுதல் நிதியை மாகாணங்களுக்கு வழங்க இருக்கின்றது. வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரான பேட்டி ஹெட்யூ கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக இதை அறிவித்தார். பணவீக்கம் மற்றும் பணியாளர் பற்றாக்குறையால் இந்த திட்டம் தொய்வடையும் நிலையில் இருப்பதாக பல மாகாணங்கள் எச்சரித்திருந்த நிலையில்தான் இந்த $5.4 பில்லியன் கூடுதல் நிதியுதவி மாகாணங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக ஒன்டாரியோ மாகாணம் இலக்கை அடைவதற்கு ஆண்டிற்கு $2 பில்லியன் கூடுதல் நிதி தேவை என்று கூறியிருந்தது. இந்த புதிய நிதி ஒதுக்கீடு மூலம் கட்டணங்கள் சீராக குறைக்கப்படுவதுடன் முன்கள பணியாளர்களை தக்க வைக்கவும் முடியும் என அரசாங்கம் நம்புகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சராசரியாக ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டிற்கு $11,000 வரை சேமித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கனடிய உள்நாட்டு காய்கறி உற்பத்தியாளர்களை பாதுகாக்கின்ற நோக்கிலே டின்களில் அடைக்கப்பட்ட காய்கறிகளினுடைய இறக்குமதிக்கு 10% வரியை கனடிய அரசு விதித்திருக்கின்றது. அதிகபட்சம் 200 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கின்ற இந்த தற்காலிக வரி விதிப்பிலிருந்து அமெரிக்கா, மெக்சிகோ, இஸ்ரேல், சிலி மற்றும் சில வளரும் நாடுகளுக்கு வர்த்தக ஒப்பந்தங்களின் அடிப்படையில் விலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறக்குமதியினால் உள்நாட்டு சந்தை பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கனடிய சர்வதேச வர்த்தக தீர்ப்பாயம் செப்டம்பர் 9 ஆய்வு செய்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யும் என நிதியமைச்சர் பிரான்சோ பிலிப் சாம்பைன் தெரிவித்திருக்கின்றார். ஒட்டாவாவில் இயங்கி வந்த புகழ்பெற்ற பிபிப் டிரைவிங் ஸ்கூலானது கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக தனது சேவைகளை திடீரென நிறுத்தியிருக்கின்றது. இதனால் ஆயிரக்கணக்கான $களை செலுத்தியிருந்த மாணவர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். பயிற்சி வழங்கி வந்த பல பயிற்றுவிப்பாளர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிலருக்கு $8,400 வரை நிலுவை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிறுவனத்தினுடைய உரிமையாளரான கிறிஸ்டி ஆடி இது குறித்து கூறுகையிலே பணவீக்கம், எரிபொருள் செலவு மற்றும் காப்பீட்டு தொகைகள் அதிகரித்ததால் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்றும் பணம் செலுத்தியவர்களுக்கு பணத்தை திரும்பி தர போதுமான நிதி இருப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கடன் அட்டை நிறுவனங்கள் மூலம் பணத்தை திரும்ப பெற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் வேறு பயிற்சி பள்ளிகளுக்கு மாறுவதற்கு மாகாண போக்குவரத்து அமைச்சகம் வழிகாட்டி வருகிறது. பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் இருக்கின்ற ஹில்ஸ்பரோ மருத்துவமனையில் இருந்து கடந்த மே மாதம் 6 முதல் காணாமல் போன 53 வயதான ரோபர்ட் டெவைன் கெல்லி என்கின்ற நபர் தற்போது ஹாலிஃபேக்ஸ் பிராந்தியத்தில் வைத்து அடையாளம் காணப்பட்டிருப்பதாக காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. மருத்துவமனை ஊழியர்களின் பாதுகாப்போடு வெளியில் அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் கூட்டத்தோடு கூட்டமாக மாயமாகியிருந்தார். 5 அடி 7 அங்குல உயரமும் 155 பவுண்டுகள் எடையும் கொண்ட இவர் கடைசியாக கருப்பு நிற ஸ்வெட்டர் அணிந்திருந்தார்.
அவரை நேரில் காண்பவர்கள் அவரை நெருங்க வேண்டாம் என்றும் உடனடியாக சலர்டவுன் காவல்துறை அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2026 FIFA உலகக்கோப்பை தொடரிலே கத்தார் அணிக்கு எதிரான போட்டியிலே 6-0 என்கின்ற கோல் கணக்கிலே கனடா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்தது. இருப்பினும் இந்த போட்டியின் போது அணியினுடைய முக்கிய வீரரான இஸ்மாயில் கோனே கடுமையான காயத்திற்கு உள்ளானார். கத்தார் வீரரான அஜிம் மேரிபோ செய்த ஒரு தடுப்பாட்டத்தின் போது கோனையினுடைய இடது காலில் உள்ள 2 முக்கிய எலும்புகள் முறிந்தது. அந்த விபத்து ஏற்பட்ட போது எலும்பு முறிந்த சத்தம் மைதானத்தில் கேட்டதாக பயிற்சியாளர் ஜெசி மாஸ் வேதனையுடன் குறிப்பிட்டார். தற்போது வன்கூவர் பொது மருத்துவமனையைச் சேர்ந்த தலை சிறந்த 3 அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கோனேவிற்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். காலில் ஒரு உலோக தண்டு பொருத்தப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு மருத்துவ நிபுணர்களான டாக்டர் ஜிஹாத் அபோலி மற்றும் டாக்டர் அரோன் நோத் ஆகியோரின் கணிப்புப்படி கோனே முழுமையாக குணமடைந்து மீண்டும் மைதானத்திற்கு திரும்புவதற்கு 5 முதல் 6 மாதங்கள் வரை ஆகலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை தனக்கு ஆதரவளித்த ரசிகர்களுக்கும் நேரில் வந்து நலம் விசாரித்த சக வீரர்களுக்கும் கோனே தனது சமூக வலைதளத்திலே நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். கத்தார் அணிக்கு எதிரான வரலாற்று வெற்றிக்கு பிறகு கனடிய அணியினுடைய தலைமை பயிற்சியாளரான ஜெசி மாஸ் மைதானத்தின் ஓரத்தில் வெளிப்படுத்திய உற்சாக நடனம் தற்போது இணையதளத்திலே பெருமளவில் வைரலாகி வருகிறது. கராத்தே பாணியிலான அசைவுகளுடன் கூடிய அவரது நடனத்திற்கு இணையவாசிகள் டெலி ஸ்லைசர் மற்றும் டச்லைன் சஃபல் என பல வேடிக்கையான பெயர்களை சூட்டி மகிழ்ந்து வருகிறார்கள். அவரது நடனத்தை கொண்டாடும் வீடியோக்கள் சில மணி நேரங்களிலேயே லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று உலகக்கோப்பையின் முக்கிய மேம் மெட்டீரியலாக மாறியிருக்கின்றது. கனடா அணியானது தனது அடுத்த போட்டியிலே சுவிட்சர்லாந்து அணியை வான்கூவரிலே எதிர்கொள்ள இருக்கிறது. இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.